இன்றைக்கி வந்து என்ன வேணும்னு பார்த்தீங்கன்னா மொட்டை வெயிலுக்கு நாங்கள் வயலுக்கு தான் போகிறோம். எதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புளியமலை உழுப்பு தான் போகிறோம். வெயில பாருங்க சுள்ளு அடிக்குது. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நேற்று தான் சுத்தம் பண்ணி போட்டுருக்காங்க. ஃபுல்லாக அங்கே காடாக இருந்துச்சு, எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி போட்டிருக்காங்க. அடிக்கிற வெயிலுக்கு நம்ம கொடை பிடிச்சி தான் போகணும் போல். இது வந்து பார்த்திங்கன்னா வயல். எல்லாம் இங்கே ஒரு மரம் இருந்துச்சு, பெரிய வேப்ப மரம். அது அப்படியே வேரோட பிடுங்கி வயலில் தள்ளி போட்டிருக்காங்க. எவ்வளோ பிளாஸ்டிக் குப்பையை பாருங்கள். எங்கள் ஐமா கூட தான் போய்கிட்டு இருக்கேன். அங்கே தெரிஞ்சு பாருங்க, கடைசியாக ஒரு புளிய மரம் இருக்குது பாருங்க. 2 மரம் இருக்கும். ஒரு மரம் இனிப்பு புளியாங்க, இன்னொன்று பார்த்திங்கன்னா புளிக்கும். அங்கே தான் போய்கிட்டு இருக்கோம். இதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வயல், நம்ம போசட்டு. அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கொடுக்காப்புளி மரம் இருக்கும். அதுலேயே அப்படியே காய் இருக்கான்னு பார்த்துட்டு போகலாம். இதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம போசட்டு. தொட்டிலாம் உடஞ்சிருக்கு, புதுசாக கெட்டணும். இந்த நெட்டிக்காமரத்துலலாம் வரும்போது நம்ம காய் இருக்கான்னு பார்க்க போகிறோம். வாங்க நம்ம புளிய மரத்துக்கு போகலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய பாம்பாக கிடக்குனால பார்த்து தான் போகணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லா வயலையும் அறுப்படுத்துட்டாங்க. அங்கே தெரிஞ்சு பாருங்க, நேராக அதுதான் புளிய மரம். அங்கே தான் இப்போ போக போகிறோம். இந்த ஒரு பனை மரத்துலேருந்து பார்த்திங்கன்னா தூக்குனாங்குருவின்னு சொல்லுவாங்க. அது இந்த ஒரு பனை மரத்தில் மட்டும் இருக்கும். அங்கே பாருங்க கூடு எவ்வளோ அழகாக இருக்குன்னு. 2 அடுக்கும் இருக்குது, 1 அடுக்கும் இருக்குது. இந்த மரத்தில் தான் இருக்குது. அப்புறமா நம்ம கிட்ட போய் பார்ப்போம். இப்போதைக்கு நம்ம ஃபஸ்ட்டு புளிய மரத்துக்கு போவோம். அப்புறமா வந்து கீழே ஏதாச்சும் கூடு விழுந்துருக்கான்னு பார்ப்போம். வந்து பார்த்திங்கன்னா பயிர் போட்டிருக்காங்க. நம்ம பிடிச்சிக்கலாம். மரத்துக்கிட்ட வந்தாச்சு. பாருங்கள் 2 மரம் இருக்குது. ஃபஸ்ட்டு இருக்கிறது தான் இனிப்பு புளிய மரம். லைட்டாக இனிப்பாக இருக்கும் புளிய மரம். சும்மாவே சாப்பிடலாம். உதுப்புறாங்க. இதில் உதுப்புறோன்னா பழம்லாம் கீழே விழுந்துடும். கீரையும் நிறையா விழுந்துருக்கு. சரி காற்றுல இதெல்லாம் இனிப்பாக இருக்கும் இந்த மரத்துக்காய். அது பார்த்திங்கன்னா உதுப்பி பார்த்தாங்க பழம் இருக்கா இல்லையான்ட்டு. பழம் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குது. நாளைக்கு வந்து ஆளை கூட்டு வந்து உதுப்பி பொறுக்குவாங்க. இன்றைக்கி வந்து சும்மா சாம்பிள் கடையில் எடுக்க வந்தோம். வெயில பாருங்க எப்படி அடிக்குதுண்டு.
சாம்பலாக இருக்கும்ல. இப்போ நம்ம கீழே இந்த பாதி பழத்தை பொறுக்கியாச்சு. இன்றைக்கி அவ்வளோதான். காற்று செம்மையாக அடிக்குது. அவ்வளோதான், நம்ம வந்து வேலை முடிஞ்சுட்டு இப்போ நம்ம போகலாம். போய் கொடுக்காபலி இருக்கான்னு பார்ப்போம். இல்லைன்னா பிரச்சனை இல்லை, இன்னொரு நாள் வந்து பார்ப்போம். கூடு கீழே விழுந்துருக்கான்னு பார்ப்போம். கீழே கிடக்குது, நிறையா கூடு கீழே விழுந்துருக்குங்க. அப்புறம் ரெண்டு இருக்குது, ஹார்ட் ஷேப்பில் இருக்குது பார்க்க. நிறையா கூடு கீழே விழுந்துருக்கு. எல்லாத்தையும் எப்படி தான் கூடு கெட்டதுன்னு தெரியலங்க. இது கொஞ்சம் நசுங்கிருக்கு. இங்கே பாருங்க, இதில் களிமண் இருக்குல்ல, இல்லை மிம்மினி பூச்சை பிடிச்சி வச்சிருமா வெளிச்சத்துக்காண்டி. இது நசுங்கிட்டு இந்த ஒன்று கிடக்கு. பாருங்க, நமக்கு நிறையா கூட கீழே விழுந்துருக்கு. இன்னும் கொஞ்சம் கூட தான் மேலே மரத்தில் இருக்குது. எனக்கு இவ்வளோ கூடு கிடச்சிருக்கு. கீழே எவ்வளோ கூடு விழுந்துருக்கு பாருங்கள். குட்டியாக கெட்டிட்டு இருக்கு. சரி வாங்க போகலாம். இது நம்ம கொடுக்காபலி பக்கம் போகலாம். அதுக்கு நமக்கு தேவைப்படும். இப்போதைக்கு காய் அதிகமாக தெரியல, 1-2 தான் இருக்குது. இந்த மரத்தில் அங்கே பாருங்கள், ஒரு குருவி கூடு இருக்குது. அதில் இப்போ தான் குருவி போச்சு. இங்கே பாருங்கள், குருவி எதை கடிச்சு போட்டிருக்கு காயை. இந்த காய் ஒன்றுமே தெரியல, பிஞ்சாக தான் இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மரத்தில் காய் அவ்வளோவா இல்லை. அதனால் இன்னொரு நாள் வந்து வச்சுக்கலாம். இன்றைக்கான வீடியோ அவ்வளோதான். பாய், வீட்டுக்கு போவோம். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.